ஒருநாள் வள்ளி தன் தோழிகளுடன் வயலில் விளையாடிக் கொண்டிருந்தாள். மலைக்காற்று அவளது நீண்ட முடியை ஆடவிட்டு அவள் சிரிப்பால் இயற்கையே துள்ளியது. அந்த நேரத்தில் மயிலின் சிறகுச் சத்தத்துடன் வானத்திலிருந்து ஒரு ஒளி பட்டு நிலத்தில் இறங்கியது. அது வேறு யாருமல்ல, முருகன்தான். வள்ளியை பார்த்தவுடன் முருகனின் இதயம் துடித்தது. அவள் தான் என் மனத்தின் பாதி என்று அவர் எண்ணினார். அவளை அடைய வேண்டும் என உறுதி செய்தார். ஆனால் வள்ளி மனித பெண். தெய்வம் தன் உண்மையான உருவத்தில் சென்றால் அவள் பயந்து விடுவாள். எனவே முருகன் தனது வடிவத்தை மாற்றி முதிய வேட்டைக்காரனாகத் தோன்றினார். ஒருநாள் அவர் வள்ளியிடம் வந்து, மகளே, மயிலை பார்த்தாயா என்று கேட்டார். வள்ளி சிரித்து, தாத்தா, உங்களால் மயில் பிடிக்க முடியுமா என்று நகைச்சுவையாகப் பேசினாள். முருகன் மெதுவாகச் சொன்னார், நீ என் மயிலாக இருந்தால் நான் பறப்பேன் என்ற அந்த வார்த்தைகள் வள்ளியின் இதயத்தில் சிறிய ஒலியை ஏற்படுத்தின. ஆனால் அவள் அதை வெளிக்காட்டவில்லை. நான் ஒரு வேட்டைக்கார பெண். நீ யார் என்று கூட தெரியாது. எப்படி இப்படி சொல்கிறாய்? முருகன் சிரித்தார். காதலுக்கு ஜாதி வேறுபாடு கிடையாது, மனம்தான் முக்கியம் என்ற இந்த கதையின் பார்ட் 2 காண இந்த சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி.